அஷ்டம சனி முடிஞ்சாச்சு. அப்பா மார்ச்சோட ஆமா மார்ச் மந்தோட அஷ்டம சனி முடிச்சிட்டாரு. அப்படி ஒன்றும் தெரியலையே, எல்லாம் அதே மாதிரி தானே போகுது. பெருசா ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே, எப்படி இருந்தோமோ அப்படி தானே. ஏன்னா 2019 கடகம் நல்லா இல்லை, அதுதான் நம்ம எல்லா சேனல்ஸ்லையுமே நான் சொல்லிருக்கிறது. அதுதான் என்ன காரணம் அப்படின்னா, சனி ரொம்ப ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம் தான். அவரை வந்து நம்ம வேகமாக புஷ் பண்ணி வெளியில தள்ள முடியாது. அப்போ அந்த ட்ரேசஸ்லாம் இப்போ தான் விலக ஆரம்பிக்குது. ஒரு செப்டம்பர் 2025 மேலே தான் கடகம் கொஞ்சம் பிரீத்தபிளாக இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல பிரச்சனைனா நம்ம கவலைப்படாமல் இருக்கலாம். குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, வெளியில் வந்தால் பிரச்சனை, நெய்பர்ஸ்ட பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸாக பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வந்து சூப்பராக சமாளித்த ராசி யாருன்னா கடகம். சூப்பராக சமாளிச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ராசிநாதன் சந்திரன் அப்படி இல்லை, என்ன அடித்தாலும் நாங்கள் தாங்குவோம். எனக்கே கஷ்டம்னாலும் நான் பக்கத்தில் இருக்கவனை தேர்த்துவேன். 2026 கடகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது, நிஜமாவே நல்லா இருக்க போகுது. தனக்காக யோசிக்க போகிறாங்க, ஒரு செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது, செல்ஃப் லவ் கொடுத்துக்கிறது. தனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நாளாக பிடிச்சிருக்கும், செய்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அதுக்கு வந்து குடும்பம் காரணமாக இருக்கலாம், பொருளாதாரம் காரணமாக இருக்கலாம், இல்லை அவங்களே ஒரு காரணமாக இருக்கலாம். அதெல்லாம் உடைச்சி தனக்கு பிடிச்சதை செய்கிற ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது கடகத்துக்கு 2026 இருக்குது. கடகராசிக்காரங்க அம்பாள் வழிபாடு தான் கண்டிப்பாக பண்ணணும். காமாட்சி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுத்தரும். கடகம் ராசிநாதன் சந்திரன், பௌர்ணமி சந்திரன், காமாட்சி அம்மன். நீங்கள் வந்து பௌர்ணமி சந்திரனை பார்த்து வழிபாடு பண்ணுறீங்கன்னா அது காமாட்சியை நேரில் தரிசித்த பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். அபிராமி அந்தாதி அதை தான் சொல்லுது. அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பௌர்ணமி தோறும் பௌர்ணமி நிலாவை பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம், பால் நெய்வேத்தியம் பண்ணி பௌர்ணமி நிலாவை பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம். மனப்பிரச்சனைகள் எல்லாம் தீரும், செல்வம் நல்ல செழிப்பாக இருக்கும். வீட்டில் வந்து குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை பிரச்சனைன்னு வந்துகிட்டே இருக்குதுன்னா இந்த பௌர்ணமி வழிபாடு பண்ண அதெல்லாம் சரி வரும். காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுறது, அபிராமி அந்தாதி படிக்கிறது, லலிதா சகஸ்ரநாமம் கேட்குறது, டெய்லி குங்குமம் வச்சுக்கிறது, இந்த விஷயங்களெல்லாம் பண்ண கடகராசிக்காரங்க 2026 சூப்பராக இருப்பாங்க.